இந்த மேடைய எனக்கு மிக நெருக்கமான, மனசுக்கு பிடித்த மிக நெருக்கமான இயக்குநர்கள்லாம் நிறைஞ்சிருக்கீங்க. எத்த இசை வெளியிட்டு உள்ளாலும் இத்தனை இயக்குநர்கள் இப்படிப்பட்ட ஆட்கள் உட்கார்ந்து அறிவு. ஒருத்தர் 2 பேர் முக்கியமான ஆள் இருப்பாங்க, அப்புறம் ஒரு 2 3 பேர் இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. ஆனால் எனக்கு மனசுக்கு பிடிச்ச அத்தனை பேர் வரிசையா எடுத்துக்கீங்க. ரொம்ப அடிக்கடி எனக்கு என்னுடைய பழக்கம் என்னன்னா, நான் அந்த போனை போட்டுக்கிட்டு ஹீரோக்கள் என்னை இயக்கிய டைரக்டர் கூட நம்பர் வாங்கிக்கிறது இல்ல, தொடர்புல இருக்க மாட்டேன். என்னை முதலாக கொண்டு போய் சினிமாவில் இழுத்து விட்டவர் இந்த மிளகாயின்னு ஒரு படத்துல, இது ஊருக்காரு, அவ அம்மா எங்க ஊரு, அம்மா பிறந்து திருநாடி, எங்க ஊரு. இப்போ வீராயி மக்கள் பேசின எல்லாரும் இந்த படம் வாழ்வியலை சொல்லுது, உறவு முறையை சொல்லுது, இந்த குடும்ப விஷயங்களை சொல்லுதுன்னு ஒவ்வொருத்தரும் பேச 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 ஒரு இயக்குனர் இந்த படத்தை இயக்குனர் என்ன பண்ணிருக்கலாம், கேட்க அப்படி கம்பீரம் பண்றது, சந்தோஷமா நின்று இல்லையா? இந்த நாகராஜ் மூஞ்சில இல்ல சந்தோஷம் இருந்தது யாரா பாத்தீங்களா? சிரிக்கவே இல்லை. ஒவ்வொருத்தரும் பேச பேச மரியா பேசுறது பேசுறது மதிசியா, சந்தியா பேசுறது கோவில் மதிச பேசுறதெல்லாம் இப்படி அழுகிறாரு, கண்ணீர் தான் வரல, எங்குது வருது. ஏன்னா அவரு அந்த புதுக்கோட்டைக்காரரு அந்த அறந்தாங்கி அந்த மக்களையும் மண்ணையும் எல்லாரும் சொல்லுவோம், எழுத்தாளர்கள் மண்ணையும் மக்களையும் அப்படியே பிரசஞ்சு நான் கொடுத்துருக்கிறேன், எழுதியிருக்கிறேன் சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் அதாவது இந்த புற விஷயங்களை எழுதி போடுற எழுத்தாளர் நிறைய இருக்காங்க. இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன அந்த உணர்வுகள் போதில்ல, அத்தாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ளது, இல்ல அண்ணனுக்கும் தங்கச்சிக்கு உள்ளது, அண்ணனுக்கும் தம்பிக்கு உள்ளது, இந்த உறவுகள் நுட்பமா பிடிச்சு கொண்டு போய் இந்த ஆள் படம் பண்ணிருக்காங்க. அதாவது இவர் எழுதி கொடுக்கிற வசனங்களை எல்லாம் டயலாக் எல்லாம் பேசிட்டு நானு தீபாக்கா பாண்டியக்கா எல்லாரும் நாங்க பேசுறவங்க அழுவான், இவரு அந்த டயலாக் சிரிச்சுக்கிட்டே கொடுப்பாரு. இவர் சிரிச்சுக்கிட்டே கொடுக்குற அந்த டயலாக் எல்லாம் நாங்க பேசுற போதெல்லாம் நடிக்கிற போதெல்லாம் அழுவோம். ஏன்னா இப்படி உண்மையிலேயே இன்னொன்னு, தமிழ் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமாவில ஆளை பாருங்க, 2வது படம் மூலம் அடையாளம் தெரியாம நிக்கிறாரு. என்ன இவர் ஒரு மிகப்பெரிய கதை சொல்லி இன்னொன்னு, இவரை மாதிரி வாழ்ந்த வாழ்க்கையை மொழிக்குள்ள கொண்டு வசனங்களுக்குள்ள கொண்டு பாத்திரங்களை ஆக்கி காட்சியாக்குறதுல பெரிய வல்லவே. இந்த படத்துல நடிக்கிற போது வீராயி நாட்டாளுக்கு நான் தலப்பில்லை படத்துல. எனக்கு என்னுடைய சினிமா கேரியர்ல இது ஒரு முக்கியமான படமா அமைஞ்சு. அப்படி எனக்கு இது சொல்ற போதெல்லாம் சாதாரணமா சொன்னாரு. போய் நான் அந்த படத்துல நடிச்சு முடிச்சுட்டு வெளியே வர இது ஒரு தமிழ் படமா நினைக்கலங்க. தமிழ் படத்துல நடிச்ச ஃபீலே எனக்கு ஏதோ ஒரு மலையாள படத்துல, ஒரு பெங்கால் படத்துல, ஒரு ஈரான் பிலிம்ல பண்ண மாதிரி ஒரு செட் ஆர்டர் வேலை இல்லை. இந்த படத்துல செட்டுக்கு வேலை இல்லை, காஸ்டியூம் வேலை இல்ல, பெரும்பாலும் நாங்க எல்லாரும் ஓன் காஸ்டியூம். ஆமா, அந்த வீடுகளும் திண்ணைகளும் கூரைகளும் உடஞ்ச ஏணி படிகளும் தெருக்களும் அப்படியே அந்த வெள்ளத்துல போறப்ப அந்த குலசேகரமங்கல் தங்க தான் போயிருக்கிற அந்த ஏரியாவில வீரசிகாமணி அந்த ஏரியாவே ஷூட் போனது. எந்த இடத்துலயும் ஒரு அழகான கட்டடத்தை, புது கட்டடத்தை அவரு நம்ம வீராய் மகன் பெரியாரு ஒரு பெரிய ஒரு சுமாரான வீட்டை காட்டு நினைக்கிறது. அந்த ஓட்டத்தின் என்ன அப்படி நாங்க எங்களுக்கு யாருக்குமே நடிக்க தோணும். அதுலங்க தீபாக்காவும் பாண்டியக்காவும் பண்ணிருக்காங்க பாருங்க. பாண்டிய காலம் பாத்தீங்கன்னா எனக்கு உங்க வயசு என்ன கேட்கக்கூடாதா? ரைட்டு. என்னைய விட அவங்க குறைஞ்சது பாடிஞ்சது இளமையா இருப்பான்னு நினைக்கிறேன். கன்னியாவோட சொன்னாங்க 70 வயசு ஆரோக்கியமா எப்படி இருக்கு வேற எனக்கு 72 வயசு, 73 வயசு எனக்கு. ஏன்னா என்னைய விட அவங்க 15 வயசு கன்னியாக்கா இருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு ஆத்தாவை நினைக்கிறாங்க. பார்த்தா அந்த படத்துல
இல்ல இந்த கிராமிய படங்கள், தமிழ்ல வர்ற கிராமிய படங்கள், குறிப்பா தென் மாவட்ட படங்கள், அது குறிப்பா அந்த தேனி உசிலம்பட்டிக்கு போயிட்டாங்க, நடிக்கிற பொம்பளை எல்லாம் ஒரு இழுப்பாக டயலாக், ஒரு எழுத்து பேசணுமோ ஒரு கண்டிஷன் வச்சிருக்காரு. ஆனா இந்த படத்துல, இந்த படம் வந்து ஒரு மதுரையவோ தூத்துக்குடியவோ உசிலம்பட்டியவோ புதுக்கோட்டையவோ வந்து ஒரு லேண்ட்மார்க் பண்ணது, மார்க் பண்ணது, புதுப்படையும் நடிச்சிருக்கு. ஆனா தெக்கத்தி தமிழ். ஏன்னா இந்த பாண்டியக்கா பேசுற டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி உயிர்ல இருந்து ஒண்ணு, உயிர்ல இருந்து ஏப்பா உதவனே ஏண்டா வேணாம்டா இல்ல கேட்கிறவங்க நமக்கு வருதும், எனக்கு சொல்லவே வேண்டியது இல்ல. நான் இத்தனை வருஷம் கேட்டதுல 10 வருஷத்துக்கு 11 வருஷம் எழுதிட்டு தெரியுவாங்க. இத்தனை படங்கள் இத்தனை படங்கள் நடிச்சிருக்கல, நான் கிளிசரின் போட்டு நடிச்சது பார்த்த அந்த சீனுக்குள்ள போக அப்படின்னு நினைச்சோம். நான் தண்ணீர் கொண்டு இல்ல, நான் கிளிசரின் போட்டதே இல்லை. பாண்டியக்காவான் அது தீபாக்காவுக்கு எனக்கு ஒரு சீன் இருக்கின்ற படத்துல என்ன போட்டியா ஆனாண்டியான்னு பாத்துருவோம்னு பார்த்தானுங்க. அந்த சீன்ல எல்லாரும் வந்து அப்படியே வரும் தட்டி விடுவேன். இல்ல அப்படி ஒரு சீன் நானே சும்மா நம்ம தீபாக்காவும் பாண்டியக்காவும் பேசி பெருமைப்பட்டுக்கிற விஷயம் இல்லை. என்ன அப்படி ஒரு அற்புதமான ஒரு கதைக்காரன், ரசனகர்த்தா, வாழ்க்கைய தெரிஞ்சவன், வாழ்க்கைய வந்து எழுத்துல கொண்டாந்து காட்சிப்படுத்தி படமாக்க, அப்படி ஒரு பெரிய வாய்ப்பை நாகராஜ் பண்ணியிருக்காரு. இது உண்மையிலே நம்ம இது வந்து இன்னொரு தமிழ்ல வந்த மாயாண்டி குடும்பத்தார் போல் ஒரு சில படங்களில் வீராயி மக்கள் உறுதியா, தமிழ்ல வந்த கிராமிய வாழ்க்கையை சொன்ன நல்ல படங்களில் நிச்சயமா வீராயி மக்கள் ஒரு படமா